ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களை விலகி போனவர் இன்னும் மனசால முழுசா விலகலைன்றதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பொதுவான ஜெனரல் ரீடிங் தாங்க. யாருக்கு பொருந்ததோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் கனெக்ட் ஆகுறதுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ப்ளீஸ் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் தாங்க. யார் நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்ப அது உங்களுக்கான ரீடிங்கா நீங்க எடுத்துக்கலாம். நான் பொண்ணுன்றதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பேசுறேன். ரீடிங் பாக்குற நீங்க பையனா இருந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ரீடிங்ல கடைசியில நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த நபர் உங்களை மறுபடியும் தொடர்பு கொள்வாரா இல்லையான்றத இந்த ஸ்ப்ரெட்ல ரொம்ப தெளிவா ஒரு கார்டு காட்டுது. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை நான் கடைசியில சொல்றேன். இந்த ஸ்ப்ரெட்ல நான் பார்க்குற முக்கியமான கார்ட்ஸ்னு பார்த்தோம்னா 8 ஆஃப் கப்ஸ், Knight ஆஃப் பென்டக்கிள்ஸ், 4 ஆஃப் வாண்ட்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் வாண்ட்ஸ், மெஜிஷியன், குயின் ஆஃப் வாண்ட்ஸ். இந்த ரீடிங்கோட மொத்த எனர்ஜி பார்த்தா விலகி போனவர் இன்னும் மனசுல முழுசா விலகலன்றது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுது. ஆண் பெண் எனர்ஜின்னு பார்த்தோம்னா ஆண் பெண்ணரி எனர்ஜியை அதிகமாக காட்டுற கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 2 ஆஃப் வாண்ட்ஸ், மெஜிஷியன், 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பெண் எனர்ஜின்னு அதிகமாக காட்டுற கார்ட்ஸ் பார்த்தோம்னா குயின் ஆஃப் வாண்ட்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் வாண்ட்ஸ், 8 ஆஃப் கப்ஸ். இந்த கார்டெல்லாம் காட்டுது பெண் எனர்ஜின்னு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்ப்ரெட்ல ஆண் எனர்ஜி 60%, பெண் எனர்ஜி 40%. ஆண் எனர்ஜி சைடு தான் ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நோ கான்டாக்ட் எப்படி ஆரம்பிச்சதுன்னு இப்போ பார்க்கலாமா? 8 ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு ரொம்ப முக்கியம். இந்த பர்சன் கோவத்தில் மட்டும் போகலை, அவரோட மனசில் நான் இவ்வளவு கொடுத்தேன் ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. உதாரணத்துக்கு நைட்டில் 2 மணி வரைக்கும் பேசுகிறவரா இருக்கலாம். நீங்கள் தூங்கிட்ட பிறகும் ஆன்லைனில் இருந்து உங்கள் லாஸ்ட் சீனை பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் ரிப்ளை பண்ணலைன்னா கூட என்னாச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவருக்குள்ள நான் மட்டும்தான் முயற்சி பண்ணுறேனா அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு. அந்த நாள்ல இருந்து தான் மெதுவாக விலக ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இப்போ என்ன ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்துருவோமா? அதுக்கு இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு. இந்த கார்டு சொல்றது வெளியில சந்தோஷமா நடிக்கிறாரு, ஆனா இரவு மட்டும் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில நேரம் இந்த ரீடிங்கை பார்க்கும்போது அந்த பர்சன் இரவு 11 மணிக்கு மேலதான் உங்களை அதிகமா நினைப்பாரு. பழைய சேட்ஸ் படிப்பாரு, உங்க போட்டோவை மறைமுகமா பார்ப்பாரு, நீங்க போட்ட ஸ்டேட்டஸ் யாருக்கும் தெரியாம செக் பண்ணுவாரு. ஆனா ஈகோ காரணமா பேச மட்டும் மாட்டாரு இந்த பர்சன். அப்புறம் ஏன் இன்னும் தொடர்பு வரலன்னு பார்த்துருவோமா? அதுக்கு இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு சொல்றது அதுக்கு இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த பர்சன் அவசர முடிவு எடுக்க மாட்டார். எப்பவுமே ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா கூட 10 தடவை யோசிப்பாரு. நான் மெசேஜ் அனுப்புனா அவங்க ஏத்துப்பாங்களா இல்ல மறுபடியும் காயப்படுத்துவாங்களான்னு நிறைய பயம் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த பர்சனுக்கு. அதனாலதான் தாமதம் ஆகுது. அன்பு இல்லாததாலலாம் தாமதம் ஆகல. அடுத்து உங்களை பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 2 ஆஃப் கப்ஸ் சொல்லுது. அதுக்கு இந்த கார்டோட பதில் என்னன்னா, இது ஒரு சோல் கனெக்ஷன் கார்டு. உங்களை சாதாரணமா நினைக்கல அவரு. என் வாழ்க்கையில முக்கியமான நபர்ன்ற இடத்துல தான் இன்னுமே அவர் உங்களை வச்சிருக்காரு. சில பேருக்கு அவர் புதுசா யாரு கூடவாவது பேசினா கூட உங்களை அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க மாதிரி இல்லைன்னு மனசுக்குள்ள சொல்லிப்பாரு, ஆனா உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு. அப்புறம் வேற கொஸ்டின் பார்த்துருவோமா? மறுபடியும் சந்திக்கிற வாய்ப்பு எப்போ இருக்கு அப்படின்னு வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க, அதுக்காக தான் இது. அதுக்கு இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா 4 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு வந்திருக்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான். மீண்டும் பேசுற வாய்ப்பு, மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு, மீண்டும் க்ளோஷர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா டைம் எடுத்துக்கும். இந்த கார்டு சொல்றது ஒரு நாள் எதிர்பார்க்காத நேரத்துல ஹாய்ன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா எப்படி இருக்குன்னு சின்ன மெசேஜ் வரலாம். அடுத்த கார்டு பார்த்துருமா? அவர் இப்போ வாழ்க்கையில என்ன ஃபேஸ் பண்றாருன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். பணம், வேலை, குடும்ப பொறுப்பு, மன அழுத்தம் எல்லாத்தையுமே சமாளிக்க முயற்சி பண்றாரு. ஒரு பக்கம் உங்களையும் நினைக்கிறாரு, இன்னொரு பக்கம் வாழ்க்கையும் சமாளிக்கிறாரு. இந்த 2 விஷயத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இப்போ முழிச்சுட்டு இருக்காரு அந்த பர்சன். அடுத்து உங்களை பத்தி அவருக்கு வருத்தம் இருக்கா இல்லையான்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்த கார்டு பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதுக்கு கார்டு சொல்ற பதில் என்னன்னா, ஆமா அவரு உங்களை விட்டுட்டு போனதுக்கு வருத்தம் தான் படுறாரு, ஆனா வெளியில காட்ட மாட்டாரு. பல தடவை உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சு அந்த எண்ணத்தை நிறுத்தி இருக்காரு.
சில நேரங்களில் மெசேஜ் கூட டைப் பண்ணி டிலீட் பண்ணியிருப்பாரு. இதுவும் சிலருக்கு ரெசனேட் ஆகலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுதுன்னா இந்த போர்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுற கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, அடர் நீலம், பழுப்பு, ஆரஞ்சு, மஞ்சள். இந்த கலர்லாம் அந்த போர்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறாரான்னு பாருங்கள். இந்த ரீடிங் வந்து கட்டாயமாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அடுத்த சில மாதங்களில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு நமக்கு வந்த கார்டு பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் ப்ளஸ் குவீன் ஆஃப் வான்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த ரீடிங் இப்போ தாங்க ட்விஸ்டே எடுக்குது. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் பழைய வழியிலிருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் இந்த போர்ஷன் மறுபடியும் உங்கள் பக்கம் பார்க்க வைக்கும். ஏன்னா சில நேரம் துரத்தும் போது வரமாட்டாங்க. நாம் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாதான் திரும்ப நம்மளை நினச்சி பார்ப்பாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களோ இல்லை உங்கள் போர்ஷனோ இந்த ராசியில் இருந்தால் உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ரெசனேட் ஆகும். மேசம், சிம்மம், தனுசு, கன்னி, மிதுனம். இந்த ரீடிங் சில விஷயம் நாம் பொதுவாக பார்த்துடலாம். அந்த ரீடிங்கில் கொஞ்சம் விஷயம் வியூவர்ஸ் நிறைய பேர் மனசில் இருக்கிற கேள்வியை நான் கார்ட்ஸில் பார்த்து வச்சுருக்கேன். இந்த கார்ட்ஸ் எல்லாம் அந்த கேள்வியை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பிரபஞ்சம். அதனால் இந்த கொஸ்டின்லாம் பார்த்துடலாம். அந்த போர்ஷன் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணுறாரா இல்லையா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேட்க நினைப்பீங்க. இந்த கார்ட்ஸில் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த நபர் உங்களை லவ் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அன்பை சரியான விதத்தில் வெளிப்படுத்த தெரியாத நபராக இந்த போர்ஷன் இருக்கலாம். சில பேரெல்லாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை செக் பண்ணுவாங்க. இந்த போர்ஷன் அந்த 2வது வகை மாதிரி தெரிகிறாரு. இப்பவும் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்குறாருன்னு பார்த்தோன்னா இப்போயும் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறாரா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்வி வந்துச்சுன்னா இந்த ரீடிங் பார்க்கும்போது சிலருக்கு உங்கள் பேர் அவர் தேடி பார்க்கலாம். நேரடியாக மெசேஜ் பண்ண தைரியம் இல்லாமல் உங்கள் டிபி மாறிடுச்சான்னு கூட கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எதுக்காக விட்டுட்டு போனாருன்னு பார்த்தோம்னா அவர் விட்டுட்டு போனது காதல் இல்லாததால இல்லை. சில நேரம் வாழ்க்கையில் இருக்கிற அழுத்தம், ஈகோ, குடும்ப பிரச்சனை, பண கஷ்டம், மன அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்து காதலிக்கிற நபரையே தள்ளி வைக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த நபரும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை தான் எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. அவரோட லேட் நைட் ஸ்டார்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இரவு நேரம் தான் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. பகலில் வேலை, ஃப்ரெண்ட்ஸு, குடும்பம்னு பிஸியாக இருந்தாலும் அவர் தூங்க போகும்போது உங்கள் ஞாபகம் வருது. சிலருக்கு இந்த போர்ஷன் இன்னுமே உங்கள் பழைய சாட்ஸை டிலீட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம். அவருக்கு வருத்தம் இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த கார்டு சொல்கிறது என்னன்னா அவர் உங்களை இழந்ததுக்காக வருத்தப்படுறாரு. ஆனால் அந்த வருத்தத்தை உங்ககிட்ட சொல்லலை. இன்னும் தைரியம் வரல உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. உங்களை மறக்க முயற்சி பண்ணினாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் பார்த்தோன்னா ஆமாம், மறக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் சில நினைவுகளை மறக்க முடியலை. குறிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை ஸ்பெஷலாக சொல்லியிருப்போம்ல அந்த பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு இடம், ஒரு சாங்கு, ஒரு கிஃப்ட்டு, இதில் ஏதாவது இன்னும் அவருக்கு வந்து உங்களை நினைவுபடுத்திட்டு இருக்கலாம். அவர் திரும்ப வர ஆசை இருக்கா அவருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் மனசில் ஒரு தடவையாவது நான் திரும்ப போய் பேசணுன்ற எண்ணம் வந்திருக்கு அவருக்கு. ஆனால் அந்த எண்ணத்துக்கும் செயலில் இறங்குற தைரியத்துக்கும் நடுவில் தான் இந்த நோ கான்டாக்ட் சிக்கி இருக்கு. இந்த நபர் உங்களை காதலிக்கலைன்னு இந்த கார்ட்ஸ் சொல்லலை எதுவுமே. ஆனால் காதல் மட்டும் இருந்தால் ரிலேஷன்ஷிப் நடக்காதுன்றதை பற்றியும் இந்த கார்ட்ஸ் சொல்லுது. அன்பு இருந்தது, இன்னும் கூட இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியம் அன்பை காப்பாற்றுற தைரியம் அவருக்கு இருந்துச்சான்றதுதால தான் இருக்கு. ஒரு மூங்கில் மரத்தோட கதை பார்க்கலாம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துடலாம். ஒரு கிராமத்தில் ஒரு வயசான விவசாயி இருந்தார். அவர்கிட்ட 2 விதைகள் இருந்துச்சு. ஒன்று வந்து சாதாரண மரத்தோட விதை, இன்னொன்று மூங்கில் விதை. 2ஐயும் ஒரே நாளில் விதைச்சாரு. தினமும் தண்ணி ஊத்துனாரு. 1 மாசம் கழிச்சு சாதாரண மரம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா மூங்கில் விதையில எந்த மாற்றமும் இல்லை. 6 மாசம் கழிச்சு அந்த சாதாரண மரம் கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு. ஆனா மூங்கில் இன்னுமே முளைக்கல. 1 வருஷம் கழிச்சும் கூட ஒண்ணுமே தெரியல. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்காக தினமும் தண்ணி ஊத்துறீங்க, அது இந்நேரம் செத்து போயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த விவசாயி மட்டும் நம்பிக்கையை விடல. 2 வருஷம் போச்சு, 3வது வருஷமும் போச்சு, 4வது வருஷமும் போச்சு, இன்னும் கூட எதுவுமே முளைக்கல. ஆனா அவர் தினமும் தண்ணி ஊத்திட்டே தான் வந்தாரு, நிறுத்தல.
5வது வருஷம் ஒரு நாள் காலையில பார்த்தாரு, மண்ணை உடைச்சிட்டு ஒரு சின்ன பச்சை முளை வெளியில வந்திருந்துருச்சு. அதுக்கப்புறம் நடந்தது தான் அதிசயமே. 6 வாரத்துக்குள்ள அந்த மூங்கில் மரம் 90 அடி உயரம் வளர்ந்துருச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த மூங்கில் மரம் 6 வாரத்துல வளர்ந்துச்சா இல்ல அது 5 வருஷமா வளர்ந்துட்டு இருந்துச்சான்றதான் கேள்வியே. ஆனா வளர்ச்சி வந்து மண்ணுக்கு மேல தெரியல, மண்ணுக்கு கீழே அதை வேர் பிடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த ரீடிங் பார்க்குற உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காத மாதிரி தான் தோணலாம். அந்த போர்ஷன் வரல, மெசேஜ் வரல, கால் வரல, மாற்றம் எதுவுமே தெரியல. ஆனா அதனால வாழ்க்கை நின்றுடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. உங்க மனசு குணமாகிறதே ஒரு வளர்ச்சி தானே. நீங்க அழுதுட்டு இருந்த இடத்துல இருந்து சிரிக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு வளர்ச்சி தான். உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு வகையான வளர்ச்சி தான். ஒருவேளை அந்த போர்ஷன் திரும்ப வந்தா அப்ப நீங்க பலமாகி இருப்பீங்க. வரலன்னா அதையும் தாங்குற அளவுக்கு நீங்க வளர்ந்துருப்பீங்க. பிறந்த தேதின்னு பார்த்தோம்னா இந்த ரீடிங்கோட நம்பர் எனர்ஜி என்ன காட்டுதுன்னா 2489 காட்டுது இந்த ரீடிங்கோட நம்பர்ஸ் எனர்ஜி. அதனால 2, 4, 8, 9, 11, 18, 20, 22, 27, 29 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகும். உங்களோட எண்டிங் மெசேஜ் என்னன்னு பார்த்துருவோமா? சில நேரம் வாழ்க்கை நமக்கு உடனே பதில் கொடுக்காது. ஆனா அதனால வாழ்க்கை நம்மளை மறந்துருச்சுன்னுலாம் அர்த்தம் இல்லை. மூங்கில் மரம் மாதிரி உங்க வாழ்க்கையும் இப்போ தெரியாத ஒரு வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு உங்க வாழ்க்கையிலையும். அதனால யாராவது வருவாங்களான்னு காத்துட்டு இருக்கிறத விட நீங்க மலர போற நாளுக்காக தயாரா இருங்க. ஏன்னா உங்களை விட்டுட்டு போனவங்களை விட உங்களை தேடி வரப்போற நல்ல விஷயங்கள் இன்னும் பெருசா கூட இருக்கலாம். வணக்கம். இது வந்து ஜெனரல் ரீடிங் தாங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம்.